நம்ம எல்லாருமே முழுசா பாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா காலதாமதமான திருமணம். ஸோ இந்த திருமணம் ஏன் காலதாமதமா ஆகுது அப்படின்னா, ஒருவரோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா கலத்தர தோஷம், ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் திருமணம் தாமதமாகுது. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் இருக்க ஸ்தலத்துல போயிட்டு பரிகாரங்கள் பண்ணுறதோ இல்லை சர்ப்பம் இருக்க ஸ்தலத்தில் போயிட்டு வழிபட்டுட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது அப்படின்றது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். அப்படி நம்ம செய்யும்போது ஜாதகத்தில் இருக்க தோஷங்களோட வீரியங்கள் குறைவாயிட்டு அதற்கான பலன்கள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ ஆணுக்கும் இருக்கட்டும் பெண்ணுக்கும் இருக்கட்டும், பெண் பிள்ளை எடுக்கும்போது மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஆண் பிள்ளை எடுக்கும்போது பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாமதமான விஷயங்கள் வரும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது சர்ப்பம் இருக்க ஸ்தலத்துக்கு முக்கியமாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் வழிபட்டுட்டு வரும்போது நல்ல தீர்வாக கிடைக்கும். சர்ப்பம் இருக்க ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம், ஸ்ரீகாளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. அப்படி அங்கே போக முடியாதவங்க ஒரு பௌர்ணமி தினத்தில் புற்று இருக்க கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு பால் இட்டு வழிபட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சீக்கிரமாக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக திருமணம் கைகூடி வரும்.